அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் நேசம் அகாடமியில நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து HCF அண்ட் LCM. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போடுற வீடியோ. ஃபஸ்ட்டு சம் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் 63 அண்ட் 42. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, HCF அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் வந்து தனித்தனியாக போட்டு அதில் காமன் ஃபேக்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி போடுவோம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எடுத்துட்டோம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 நம்பரை ஒன்றா போட்டுட்டு காமன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, 2 நம்பருமே ஒரே டேபிளில் போகிற மாதிரி மட்டும் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணி அந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் சம் ஓவர். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 63 42 3 டேபிளில் எடுக்கிறேன். இப்போ சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ 21 14 வருமா? இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்? 7 டேபிளில் போகும். ஸோ அப்போ 7 டேபிளில் போகும்போது 3 வரும், 2 வரும். இப்போ இந்த 3யும் 2வும் ஒரே டேபிளில் போகுமா? கண்டிப்பாக போகாது. ஸோ அப்போ நம்ம அதை விட்டுடணும். அப்போ காமனாக என்ன நம்பர் வந்து எடுத்துக்கலாம்? 3 7. அப்போ 3 7s are 21. ஆப்ஷன் இஸ் ஏ. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, HCF LCM டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஃபஸ்ட்டு பேசிக் சம்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் த நம்பர்ஸ் 40 and 56 பை டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தட்னாலும் இப்போ நம்ம போட்ட மெத்தட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ 40 56 இப்போ முன்னால் என்ன சொன்னனோ அதே தான். 40யும் 56ம் எந்தெந்த டேபிள்லாம் போகும்? நான் 2 2வாக போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட என்ன பண்ணலாம், 8 டேபிளில் ரெண்டுமே போகும். ஸோ அப்போது 5 8s are 50, இன்னொன்று 7 8s are 56. அப்போது 8 டேபிளில் ரெண்டுமே காமனாக போகுமா? அதை தாண்டி 5ம் 7ம் வேறு எந்த டேபிள்லையும் போகாது. சிங்கிள் ஸ்டெப்பாக கூட போடலாம். நான் இது உங்களுக்கு புரியறதுக்காக தான் போட்டிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டேரெக்டாக 8 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ HCF என்னது? 8. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் நம்ம 2 நம்பர் பார்த்தோமா? அப்போ அடுத்தது 3 நம்பர், அதாவது 18 24 30. இப்போ இந்த 3 நம்பருக்குமே வந்து HCF கண்டுபிடிக்கிறோன்னா 3 நம்பருமே எந்த டேபிளில் போகுதுன்னு பாருங்கள். 2 டேபிள்லேயும் போகும், 3 டேபிள்லேயும் போகும். ஃபஸ்ட்டு 3 டேபிளில் போடுறேன். 6 3s are 18, 8 3s are 24, 10 3s are 30. அதுக்கடுத்து 6 8 10. இந்த 3 நம்பர் எந்த டேபிளில் போகும்? 2 டேபிளில் போகுமா? அப்போது 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. ஸோ அப்போ காமன் ஃபேக்டர் இப்போ இந்த 3 4 5 வந்து 3மே ஒரே டேபிளில் போகாது நம்மளுக்கு. காமன் ஃபேக்டர் என்னது? 3வும் 2வும் தான். அப்போ 3 2s are 6. அப்போ HCF என்னது? 6. அவங்க 3 நம்பர் கேட்டாலும் சரி, 4 நம்பர் கேட்டாலும் சரி, எல்லாமே ஒரே இதில் போடுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரை காமனாக 4 நம்பருமே ஒரே டேபிளில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் 4 நம்பருமே ஒரே டேபிளில் போகலை அப்படின்னா அதோட HCF வந்து 1 தான். சரிங்களா? மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது, இருந்தாலும் இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், LCMமும் அதே மாதிரி தான். இப்போ 156 and 124 இதோட LCM கேட்குறாங்க. ஸோ இந்த சம் பாருங்கள், 156க்கும் 124க்கும் எப்போ இந்த LCMை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே டேபிளில் போகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஒரு டேபிளில் போயிட்டு இன்னொன்று கூட சும்மா கூட விடலாம். இது எப்படின்னா காமன் ஃபேக்டர் மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம மல்டிப்ளை பண்ணும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டுமே 2 டேபிளில் போகுது. ஸோ 78 2s are 156, 62 2s are 124. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 39 2s are 78, 31 2s are 62. இந்த 39ம் 31ம் பார்த்தீங்கன்னா ஒரே டேபிளில் போகுமா? போகாது. 31 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ 39 வந்து 3 டேபிளில் போகும். 13 3s are 39. இப்போ 31 3 டேபிளில் போகாது. ஸோ அப்போ போகாத நம்பரை நான் அப்படியே தான் எழுதுவேன்.
சரிங்களா? இப்போ பாருங்கள் எந்தெந்த நம்பர்லாம் இருக்குது. இப்போ 13ம் 31ம் என்னது ரெண்டுமே ப்ரைம் நம்பரா? ஸோ அப்போ நம்ம அது அப்படியே விட தான் செய்யணும். இப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குது பாருங்கள். 2 3 13 31. இப்போ பாருங்கள் 2 2s are 4 4 3s are 12 12 into 13 into 31. சரிங்களா? 12ம் 13ம் மல்டிப்ளை பண்ணால் 156 வரும். அதை 31ல் சைடில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா 4836, அதாவது 4836. இதுதான் நம்மளோட எல்சிஎம். ஆப்ஷன் இஸ் டி தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இந்த 4 சம்மும் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், இதுதான் நம்ம பார்த்தது. அடுத்தது பாருங்கள் 5th சம் பார்க்கலாம். வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 62, 78 அண்ட் 109, அதாவது 109, leaving remainders 2, 3, 4 respectively. இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த நம்பரால் டிவைட் ஆகும்? 62, 78, 109. சரிங்களா? 109 வந்து, ஆனால் ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கணும், 3 கிடைக்கணும், 4 கிடைக்கணும். சரிங்களா? கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் முறைப்படி சம்மாக போடுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இந்த கொடுத்துருக்காங்கல்ல 62, 78, 109, 109 இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர்ஸ் 2, 3, 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த எல்லா நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிட்டே வரேன். இப்போ 62ல் 2 சப்ராக்ட் பண்ணுவேன், 78ல் 3 சப்ராக்ட் பண்ணும், 109ல் 4 சப்ராக்ட் பண்ணும். அப்போ எனக்கு 60 கிடைக்கும், 75 கிடைக்கும், 105 கிடைக்கும், அதாவது 105 கிடைக்கும். இப்போ இந்த 3 நம்பருக்கும் இங்கே உங்களுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட்டு எப்போதுமே இருக்கும். இந்த எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன க்ளூ இருக்குது. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு வரும். கிரேட்டஸ்ட் நம்பர் வந்தால் ஹெச்சிஎஃப். சரிங்களா? ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்தால் எல்சிஎம். சரிங்களா? இப்போ இங்கே கிரேட்டஸ்ட் நம்பர் வந்திருக்கிறதுனால நம்ம ஹெச்சிஎஃப் தான் எடுக்கணும். இப்போ 60, 75, 105 எப்போதும் போல தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா காமன் ஃபேக்டர் தானே ஹெச்சிஎஃப், 5ம் 3யும் வரும். சரிங்களா? அப்போ 5 3s are 15. சரிங்களா? இந்த 15னால் இந்த நம்பர் எல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 ரிமைண்டர் கிடைக்கும், 3 ரிமைண்டர் கிடைக்கும், 4 ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அப்போ த ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன் 15. சரி, எனக்கு இந்த மெத்தட் மறந்து போச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஷின்ஸ் வருதுன்னா நீங்கள் ஆன்சர்லேருந்து கூட இதை எடுக்கலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஏ ஆப்ஷன் எடுத்துட்டேன்னா இந்த 62, 78, 109 இந்த 3 நம்பரையுமே 15னால் டிவைட் பண்ணுறேன். அதாவது 62வை 15னால் டிவைட் பண்ணும்போது 2 ரிமைண்டர் கிடைக்கும். அதே மாதிரி தான் 78 15னால் டிவைட் பண்ணும்போது 3 கிடைக்கும். அதே மாதிரி 109 15னால் டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற நம்பரில் ஏ ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்களா? ஸோ அப்போ நான் அதை எடுத்துப்பேன். சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். A bookseller has 125 English books, 245 science books and 385 mathematics books. அதாவது a bookseller has 175 English books, 245 science books and 385 maths book. He wants to sell the books in a box subject wise in equal numbers. What will be the greatest number of the books required? Also find the number of books for each subject in a box. இந்த மாதிரி ஒரு சம் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவங்க என்னென்ன புக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று வந்து 175, இன்னொன்று 245, இன்னொன்று 385 கொடுத்துருக்காங்களா? அப்போது இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னாலே நீங்கள் டக்குன்னு வந்து ட்ரிக் கண்டுபிடிச்சிடலாம், ஹெச்சிஎஃப் அப்படின்ட்டு. இதோட ஹெச்சிஎஃப் வந்து சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். 5 7 தான் காமன் ஃபேக்டர். அப்போ 5 7s are 35. அப்போ ஒரு பாக்ஸ்லேயும் வந்து நம்ம ஈச் பாக்ஸ் கண்டெய்ன்ஸ், இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து புரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். சரிங்களா?
ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கும்போது ஸ்டெப்ஸ்லாம் போடவே தேவையில்ல. 35 மட்டும் போட்டுட்டு சரி ஓகே நம்மளுக்கு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 35 புக்ஸ் இருக்கும். ஆனால் எத்தனை இங்கிலீஷ் புக் இருக்கும், எத்தனை சயின்ஸ் புக் இருக்கும், எத்தனை மேக்ஸ் புக் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ மொத்த புக்கிலேருந்து 35 சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? அப்போ 175 புக்கில் 35 சப்ராக்ட் டிவைட் பண்ணிட்டே வருவேன். சரிங்களா? அப்போ 175ல் 35ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 5 கிடைக்குமா? அடுத்தது பாருங்கள், 245 35ஆல் டிவைட் பண்ணும்போது 7 கிடைக்குமா? அடுத்தது 385 35ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 11 கிடைக்குமா? ஸோ அப்போ மொத்தமாக ஒரு பாக்ஸில் எவ்வளோ புக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இங்கிலீஷ் புக்கு, 7 சயின்ஸ் புக்கு, சரிங்களா, 11 மேக்ஸ் புக்கு, சரிங்களா. அப்போ 23 புக்ஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம அடிக்கிட்டே போனால் 35 பாக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், இந்த சம் பாருங்கள். இந்த சம்மில் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 175 245 385. இந்த மூணுத்துக்கும் எஸ்சிஎஃப் எடுத்துக்கோங்க. வந்த ஆன்சரை சரிங்களா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் இருக்குல்ல, அதாவது இங்கிலீஷ் எடுத்துட்டிங்கன்னா 175 இருக்கும். அதை 35ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு புக்ஸுக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பாக்ஸில் எத்தனை புக்ஸ் வைக்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 175 35 டிவைட் பண்ணும்போது 5, 245 35ல் டிவைட் பண்ணும்போது 7, ஏன்னா அதே மாதிரி 385 35ஆல் டிவைட் பண்ணும்போது 11. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு பாக்ஸில் 23 புக்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது? சி ஆப்ஷன். அடுத்து 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஹெச்சிஎஃப் அண்ட் த எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் 18 and 30. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 18ம் 30யோட உங்களுக்கு வந்து ஒரே சிங்கிள் இதுவாகவே போட்டுக்கோங்க. காமன் ஃபேக்டராக வர்றது மட்டும் ஹெச்சிஎஃப் ஆகும். காமன் ப்ளஸ் ரிமைனிங் இருக்க எல்லாமே சேர்ந்து எல்சிஎம்மாகவும் நம்ம எடுத்துக்கலாமா? இதில் காமன் வந்து பார்த்திங்கன்னா 3 2 6, அடுத்தது 3 2 3 5, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்கும். ஸோ அப்போ ரேஷியோன்னும் போது ஹெச்சிஎஃப் இஸ் டு எல்சிஎம். ஸோ அப்போ 6 is to 90. இப்போ நான் டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். 1 6 6 15 6 90. ஸோ இப்போ 1 is to 15 தான் எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 and 508. அதாவது 254 and 508 which leaves the remainder 4. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள். 254க்கும் 508க்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 508 கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க? 4 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 508 கூட 4 ஆட் பண்ணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன பண்ணும்? 4 ஆட் பண்ணும். அப்போ எனக்கு ஆப்ஷன் இஸ் டி தான் ஆன்சர். 512 தான் ஆன்சராக வரும். நீங்கள் வேணால் இந்த சம்மை வந்து பாருங்கள். இப்போ ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 and 508 which leaves the remainder. அதாவது 512 உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இது போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்கல்ல, சரிங்களா? இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 504 கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்பர் 508ஆல் டிவைட் ஆகணும். அப்போ அது கிடையாது. 516ம் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1 டைம் வரும், ரிமைண்டர் வந்து 8 வரும். ஸோ அப்போ அதுவும் கிடையாது. அடுத்தது 508 சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கும் வந்து ரிமைண்டர் 0 வரும். அப்போ அதுவும் கிடையாது. அடுத்து 4th ஆப்ஷன் இஸ் 512. அப்போ அதை வந்து 508ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் இஸ் 4 வரும். இதே மாதிரி நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்லேயும் இந்த மாதிரி சம்ஸ்லாம் போடலாம். இது வந்து 2 விதமாக, அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக சம் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஸ்டெப்லேயே போட்டுடலாம். சில டைம் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சம்முக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிமைண்டரை
ஆட் பண்ணும். சரியா? அடுத்தது பாருங்கள். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 72 அண்ட் 108? ஸ்மாலஸ்ட் அப்படின்னு வந்தாலே மேக்ஸிமம் நம்ம என்ன நினச்சிக்கணும்? எல்சிஎம். இப்போ கொடுத்துருக்க 2 நம்பர் வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 72க்கும் 108க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுக்கும் போது 216 வரும். சரிங்களா? இப்போ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படி சொல்கிறாங்க. ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர்னால் நம்ம எப்படி போடுவோம்? 1 போட்டு ஒரு 4 0 போடுவோமா? இதுதான் ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் 10,000 தானே. ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர்ன்றது 10,000. இதை நான் எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணும்போது எனக்கு கோஷன்ட் வந்து 46 கிடைக்குது. ரிமைண்டர் வந்து எவ்வளோ கிடைக்குது? 64 கிடைக்குது. சரிங்களா? நான் எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறேன்? 216ஆல் டிவைட் பண்ணுறேன்னா அப்போ ரிமைண்டர் 64 வருதுன்னா எனக்கு இன்னும் எவ்வளோ வேணும்? 152 இருந்தால் போதும். அதான கான்செப்ட்டு. அப்போ 216லேருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு 152 வருமா? ஸோ இந்த 152வை இந்த 10,000 கூட ஆட் பண்ணனா 10,152 வரும். சரியா? இப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். சரிங்களா? ஒன்று இப்படி போடுறது. இல்லை எனக்கு இந்த மாதிரி வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கீழே இந்த நம்பர் இருக்கு இல்லையா? 72வும் 108ஆலும் ஒவ்வொரு நம்பரையும் நீங்கள் டிவைட் பண்ணணும். 72ஆல் 108ஆல் அப்படின்ட்டு எதுவுமே வந்து ரிமைண்டர் வரக்கூடாது. அதாவது 0 வரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு நம்பராக நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அப்படியும் நீங்கள் போடலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் தான் சொல்கிறாங்க. அப்போ தட் இஸ் 10,000. அந்த எல்சிஎம்மால் டிவைட் பண்ணுறீங்க. டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கோஷன்ட்டை பற்றி கவலையே கிடையாது. ரிமைண்டர் தான் இங்கே மெயின். இப்போ ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ரிமைண்டர் வந்து ஒரு நம்பர் வரும். சரிங்களா? அது எந்த நம்பரால் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 216 அதாவது 216ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரிமைண்டர் 64. அப்போ எனக்கு இன்னும் எவ்வளோ நம்பர் தேவை? 216 வரணும்னா 152 தேவை. அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்? 216லேருந்து 64 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ 152 வருமா? இந்த நம்பர் இந்த 10,000 கூட இருந்தது அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக 72லேயும் டிவைட் ஆகும், 108 கூடயும் டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? ரிமைண்டர் இஸ் 0. சரியா? அப்போ 10,152. The answer is B option, 10,152. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். There are 4 mobile phones in a house at 5 a.m. All the 4 mobile phones will ring together. Thereafter, the first one rings every 15 minutes, the second one rings every 20 minutes, the third one rings every 25 minutes, and the fourth one rings every 30 minutes. At what time will the 4 mobile phones ring together again? கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஆன்சர் சிங்கிள் லைன் ஆன்சர் தான். சரிங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது 4 ஃபோன் இருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமு ரிங் ஆகுது டிஃப்ரென்ஸில். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 o'clock வந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எல்லா ஃபோனும் காலையில் வந்து ஒரே நேரத்தில் ரிங் ஆகுது. அடுத்தது ஃபஸ்ட்டு ஒன் வந்து அடுத்த 15 நிமிஷம், செகண்ட் வந்து அடுத்த 20, தேர்ட் வந்து அடுத்த 25, அடுத்தது வந்து ஃபோர்த் வந்து 30. மறுபடியும் எப்போ வந்து எந்த டைமில் 4 மொபைல்ஸும் ரிங்ஸ் ஆகும். இந்த மாதிரி டுகெதர் அகைன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்சிஎம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? 15 இருக்குது, 20 இருக்குது, 25 இருக்குது, 30 இருக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக மினிட்ஸில் இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 300 மினிட்ஸ் வருது. சரிங்களா? இந்த சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது? 300 மினிட்ஸ். எனக்கு 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸு? 60யா? அப்போ 300 மினிட்ஸ்னு என்னது? 5 hours. ஸோ அப்போ ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிறது 5 AM காலை மார்னிங்கில் 5 o'clock காலையில். ஸோ அப்போ அது கூட 5 hours ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 10 AM வருமா? சரிங்களா? அப்போ மறுபடியும் 4 மொபைல்ஸும்
எப்போ ரிங் ஆகும்? ஒன்றா அடுத்த 5 ஹவர்ஸ் கழிச்சு, அதாவது 10 AM ரிங் ஆகும். அப்போ ஆன்சர் என்னது? சி ஆப்ஷன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸ் வந்து இனிமேல் இங்கிலீஷ் மீடியம் அவங்களுக்கும் சிலபஸ் வைஸாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சம்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த புக்கு வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த புக்கு எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ் மீடியம் பேட்சுக்கும் இருக்குது. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 2 புக்கு இருக்கும். ஒட்டுமொத்த சிலபஸும் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 2000 சம்ஸ் வச்சு நாங்கள் புக்கு ரெடி பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ளஸ் 6th to 10th வரை இருக்கிற சிலபஸ் ஓரியன்ட் சம்ஸு. சரிங்களா? இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியில் லாஸ்ட்டு 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர். இந்த 3 புக்கும் சேர்ந்த ஒரு பேக் இருக்குது. ஸோ இது வந்து 2000 ருபீஸ். நீங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ கொரியர் தான். சரிங்களா? காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்பாங்க இல்லையா, குரூப் 4, குரூப் 2, A2 ப்ரிலிம்ஸ்க்காகவும் இல்லை மெயின்ஸ்க்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் வாங்கி பயன்பெறணும் கண்டிப்பாக. ஏன்னா மேக்ஸ் வந்து 25யும் ஈஸியாக வந்து நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு வழி வந்து ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்து கஷ்டப்படுறத விட ஒரே புக்காக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்கி பயன்பெறுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.